ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு அருமையான கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு மாவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேழ்வரகு மாவு வச்சு இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு எப்படி ரொட்டி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். கேழ்வரகு ரொட்டி செய்கிறதுக்கு இன்றைக்கி மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. எல்லா கீரையை விட முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் சத்து, கால்சியம் சத்துன்னு இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கீரையை சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா கீரையோட சத்துக்கள்லாம் போயிடும். ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆனோன்னு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவை சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கீரை, தேங்காய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற கேழ்வரகு ரொட்டியில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. கேழ்வரகு மாவில் அயர்ன், கால்சியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி கீரைகள் ராஜாவான முருங்கைக்கீரையிலும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. 2த்தையும் சேர்த்து ஒரு ரொட்டியாக சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமான சத்துக்கள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ரொட்டி நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி, அதாவது டேப் வாட்டர் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஒரு பதத்துக்கு, அதாவது சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டான ஒரு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த மாதிரி கேழ்வரகு மாவு வச்சு நல்லா ரொட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களோட சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் கூட கேழ்வரகு மாவு, முருங்கைக்கீரை வச்சு இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிடும்போது குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை, கேழ்வரகு எடுக்கிறனால அவங்களுக்கு நிறைய பால் நல்லா சுரக்கும். இந்த மாதிரி நல்ல உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. 2 உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 2 பேத்துக்கு ரொட்டி சரியாக இருக்கும். இந்த மாதிரி 2 உருண்டைகளாக உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்க்கணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிங்கன்னா ரொட்டி தட்டும் போது உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி 2 உருண்டைகளாக உருட்டின பிறகு நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். வாழை இலை எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பொலித்தீன் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அப்புறம் ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ரொட்டி தட்டிக்கோங்க. நல்லா வட்டமாக நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தியை விட கொஞ்சம் தடிமனமாக இருக்கணும். இப்போ ரொட்டியை சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் தோசைக்கல், இரும்பு கல்லை அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானோன்னு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா தடவின பிறகு ரொட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரொட்டியை சேர்த்த பிறகு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சைடெல்லாம் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் மேல் பாகத்துலேயும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு காஞ்சி போயிடும் வேகும்போது. அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி லேசாக இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. 5-6 நிமிஷத்துலேயே பாருங்கள், ஒரு சைடுக்கு நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி சீராக வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு நல்லா வெந்திருக்கு. மறுபக்கத்துக்கு இதே மாதிரி கையை வச்சு நல்லா திருப்பிக்கோங்க.
2-3 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ரொட்டியும் இதே மாதிரி தட்டிக்கலாம். ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கவங்க இந்த மாதிரி ராகி ரொட்டியை வாரத்தில் 2-3 தடவை எடுக்கிறனால அவங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். முடி பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி எடுக்கிறனால முடி பிரச்சனையிலேருந்து நிரந்தர தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே ராகி ரொட்டியை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி காரக்குழம்பு, மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, அப்படி இல்லைனா கருவாடு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு ரொட்டி இல்லை 2 ரொட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.